எல்லா புகழும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். வெல்கம் டு ஹெவன்சி கவுன்சிலிங். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே தேவையான மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே இந்த அமைதி, நிதானம் அதை பற்றிலாம் ரொம்ப தேவையுடையவர்களாக இருக்கும் இல்லையா? என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நானும் ஒரு சைக்கோ தெரபிஸ்ட்டு தான். அண்ட் ஆல்சோ குரானை ஓரளவுக்கு விளங்கி கொள்ள முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள் தான். இது ரெண்டத்தையுமே இணைச்சி பேசுகிறதும் இதை பற்றி சிந்திக்கிறதும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அந்த வகையில் இப்போ ரீசண்டாக நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த சகோதரர் ரொம்ப நாளாக எனக்கு தெரியும். நிறைய விஷயங்கள் பேசுவார். நம்ம சிந்திக்காத வகையில் நிறைய விஷயங்களை சிந்தித்து பேசக்கூடியவராக இருப்பார். கதிர் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அது அவருடைய வார்த்தைகள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் ஆல்சோ ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஸோ அந்த வகையில் அவர் பேசின விஷயங்களில் இருள் பயிற்சி அப்படிங்கிறத பற்றி பேசினார். ஸோ இருள் பயிற்சி அப்படின்னு வரும்போது ஒரு கட்டத்தில் நானும் யோசித்தேன். ஏன்னா சைக்கோ தெரப்பியில் நிறைய தெரப்பீஸ் இருக்குது. அதில் மிக முக்கியமாக ஹிப்னோ தெரப்பின்ற ஒன்று இருக்குது, NLPங்கிறது ஒன்று இருக்குது. இதெல்லாம் நம்ம தனித்தனியாக பார்க்குறோம். ஆனால் இது மொத்தமாக சேர்த்து ஈத்திகாஃப் அப்படிங்கிறதும் இருக்குது. இதை பற்றி நம்மள யாருக்குமே தெரியறதில்ல. மிக முக்கியமாக முஸ்லீம்ஸ்க்கும் தெரியறதில்ல. அவங்கெல்லாம் இருள் பயிற்சி அப்படின்னு சொன்னோன்னா ஒரு ஹிந்துவோடைய பயிற்சியாகவும், சைக்கோ தெரப்பி அப்படின்னு சொன்னோன்னே ஏதோ பைத்தியம் பிடித்தவர்களுக்கான பயிற்சியாகவும் தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, எல்லா பயிற்சிகளும் எல்லா தெரப்பீஸும் நமக்கான நம்மளுடைய இன்னர் தாட்ஸை, இன்னர் செல்ஃபை தட்டி எழுப்பக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ இது எல்லாத்தையுமே இணைத்து பேச போகிற இந்த வீடியோவை மறக்காமல் முழுசாக பாருங்கள். அண்ட் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த விஷயம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இஸ்லாத்தில் ஈத்திகாஃப் அப்படிங்கிற ஒரு முறை இருக்குது. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கொண்டு வந்தாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. பிகாஸ் இஸ்லாமுக்கு, அதாவது நபிக்கு தூதுத்துவம் பெறதுக்கு முன்னாடியும் கூட அவங்க ஈத்திகாஃப் இருந்திருக்காங்க. ஸோ முதல்ல ஈத்திகாஃப் பற்றின அவேர்னஸ் நமக்கு நிறைய பேருக்கு இல்லை. நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம் அப்படின்னா, வீடுகள்லையோ பள்ளியிலையோ ஒரே இடத்துல உட்கார்ந்து நம்ம அதிகமாக அல்லாஹ்வுடைய நினைவுகளில் இருக்கணும் அப்படின்னு தான் நமக்கு தெரிஞ்ச ஒரு ஈத்திகாஃபாக இருக்குது. ஆனால் நபிமார்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, எல்லா நபிமார்களும் ஒரு இயற்கையான விஷயம், அதுவும் ஒரு மலையில் ஒரு குகையில், இந்த மாதிரி ஒவ்வொரு நபிமார்களும் ஒரு இயற்கை சூழ்ந்த இருட்டான இடத்துல தான் இருந்து ஈத்திகாஃப் இருந்திருக்காங்க. அவங்க தங்களுடைய இறைவனை நினைக்கிறதுக்கு ஒரு தனிப்பட்ட இடத்தை நோக்கி போயிருக்காங்க. ஸோ இந்த ஈத்திகாஃப், இருள் பயிற்சி, இந்த தெரப்பி, இதெல்லாம் எதை நோக்கி நம்மளை கூட்டு போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மொதல் விஷயம், நம்ம மனிதன் அதிகமாக வெளி உலகத்தை மட்டுமே பார்த்துட்ருக்கான், யோசிச்சுட்ருக்கான். அதாவது அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன, நான் என்ன பார்க்குறேன், நான் எதை கேட்குறேன், நான் எதை நினைக்கிறேன், இதை மட்டும்தான் ஒரு மனிதன் யோசிச்சுட்டே இருக்கான். ஆனால் மிக முக்கியமாக ஒரு மனிதனுக்கு என்ன தேவை அப்படின்னா, அவன் அந்த பிரபஞ்சத்தை பார்க்கணும். வெளி உலகம் வேறு, பிரபஞ்சம் வேறு. ஸோ பிரபஞ்சத்தை பார்க்கணும் அப்படின்னா முதல்ல அவனுக்குள்ளே பார்க்கணும். ஸோ இறைவன் ஒரு மனிதனை படைச்சு இந்த உலகத்தில் அவனுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸையும் கொடுத்து இறக்குனதுக்கான ரீசன் அவன் சொன்ன வேலையை செய்யணுங்கிறதுக்காகத்தான். அப்போது அந்த விஷயங்கள், அந்த விவகாரங்கள் எனக்கு புரியணும் அப்படின்னா எனக்குன்னு சில தனிப்பட்ட ஒரு போர்ட்டல்ஸ் தேவைப்படுது. ஸோ அப்போ அந்த வகையில் ஒரு மனிதன் தன்னை சுயமாக பரிசோதனை செய்து கொள்ள, தன்னை முழுமையாக புரிந்து கொள்ள மிக முக்கியமான ஒரு கட்டம் வேணும் அப்படின்னா அது இந்த இருள் பயிற்சி, ஈத்திகாஃப்,
இன்னும் மெடிடேஷன் அப்படிங்கிறதுக்குள்ளே வரும். ஸோ இது அதிகமாக முஸ்லீம்ஸ்க்கு இதெல்லாம் கிடையாது அப்படின்னு பேசக்கூடியவர்களாக இருக்கும். பட் அப்படி கிடையாது. எல்லா மதத்துலேயும் ஏன்னா மதங்கள்ன்றது நம்ம தான் பிரித்தது. ஆனால் எல்லாருக்குமே பொதுவான ஒருவன் இறைவன். அவன் ஒரு பவர் தான் எல்லாரையும் படைச்சது. அப்படிங்கிறப்போ அவன் தெளிவான விஷயங்களை தெளிவாக சொல்லியிருக்கான். அண்ட் நம்ம முன்னோர்களும் சொல்லியிருக்காங்க, நபிமார்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ நபிமார்கள் அப்படிங்கிறதே நீங்கள் குரானை தெளிவாக எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சமூகத்துலேயுமே நபிமார்கள் வந்திருக்காங்க, இறைவன் ரசூல்களை அனுப்பியிருக்கான். ஸோ அப்படிங்கிறப்போ நம்ம சமூகத்திலையும் நம்ம எங்கே இருக்கோமோ அங்கே நபிமார்கள் வந்திருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஸோ ஈத்திகாஃப் அப்படிங்கிறது அரபியில் இருந்தாலும் ஒவ்வொரு லாங்குவேஜில் ஒவ்வொரு வார்த்தையாக இருக்கும். ஸோ அதையுமே இங்கே ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு சூழலில் நம்ம இருக்கோம். சரி, இந்த ஈத்திகாஃப், இந்த இருள் பயிற்சி செய்வதனால என்ன பயன், இதை ஏன் நான் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் சொல்கிறேன், நம்மளோட டிஎன்ஏ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த டிஎன்ஏ பார்த்தோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் நம்மளுடைய இது நல்லா பாருங்கள், இது சயின்ஸ். ஸோ இது எல்லாருக்குமே புரிகிற வகையில் என்னால் முடிஞ்ச அளவு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ டிஎன்ஏ அப்படிங்கிறது காலமாக நம்மளுடைய ஆன்சஸ்டர்ஸ் கிட்ட இருந்து நமக்கு வர்றது. அவங்களுடைய படைப்பாற்றல், அவங்களுடைய ஸ்கில்ஸ், அவங்களுடைய சமிங்கைகள், இது எல்லாமே அவங்கக்கிட்ட இருந்து நமக்கும் வரும். ஸோ நம்ம நிறைய சொல்லுவோம் இல்லையா, தாத்தா மாதிரி இருக்கான், நம்ம ஃபேமிலியில் இவங்கள மாதிரி இவன் பிஹேவ் பண்ணுறான், இவங்கள மாதிரியான குணங்கள் இருக்குது அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம்ல. அப்போது இதெல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, விஷயம், நம்ம பெண்கள் பார்த்திங்க அப்படின்னா பெண்களுடைய கருமுட்டை அவங்க பிறக்கும்போதே இருக்கும். அது வளர்கிறதுக்கு தான் டிலே ஆகும். அதே மாதிரி ஆணுடைய அந்த விலா எலும்பில் இருந்து தான் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு அவனுக்கு அந்த விந்தணுக்கள் வருது. ஸோ ஒரு மனிதன் பிறக்கும்போதே அவனுடைய டிஎன்ஏவை, அதாவது எத்தனை ஆன்சஸ்டர்ஸ்க்கு முன்னாடி இருந்தாலும் அவங்களுடைய டிஎன்ஏவை கடத்தி கொண்டு தான் வரான். அப்போ அவங்களுடைய நினைவுகள், அவங்களுடைய ஆற்றல்கள், அவங்களுடைய அந்த பிஹேவியர்ஸ் எல்லாமே அடுத்தடுத்து வரும். ஸோ இன்றைக்கி நீங்கள் டிஎன்ஏ டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும், என் புள்ள இந்த மாதிரி ஒரு ஸ்கில்லோடு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்ஏவை என்ன சொல்கிறது, ஆர்கிடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த டிஎன்ஏல எனக்கு இந்த குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி சயின்ஸ்லாம் கூட போயிட்டுருக்கு கயிறு. பட் அது எந்த அளவுக்கு முன்னேறிட்டுருக்குன்னு இறைவன் அறிவான். பட் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒவ்வொரு டிஎன்ஏஸும் ஒவ்வொரு ஆற்றலையும், ஒவ்வொரு ஒரு நினைவு அலை புரியுதா? ஸோ நினைவு அலைகளை எடுத்துகிட்டு வரும். ஏன்னா நம்ம பிறக்கும்போதுலேருந்தே இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்மளுடைய ஆற்றல்கள், நம்மளுடைய ஹெல்த்து, நம்மளுடைய பிஹேவியர், இது எல்லாமே உள்ளே ஒளிஞ்சிட்ருக்கும். அப்போ அதை நான் எப்படி வெளிக்கொண்டு வர்றது அப்படின்னு பார்க்கும்போது எனக்கான சில நிதானத்தன்மை தேவைப்படுது. ஒரு மரம் வளர்கிறதுக்கு எப்படி அதுக்கு ஒரு ரெஸ்ட்டு தேவைப்படுதோ, மரம் மட்டும் கிடையாது, நீங்கள் எதை எடுத்து பாருங்கள், அது வளரணும் அப்படின்னா அதுக்கு ரெஸ்ட்டு தான் தேவைப்படும். சரியா? ஸோ அப்போது அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் ரெஸ்ட் தேவை. ஸோ அதுக்கு இப்போ இந்த இருள் பயிற்சியாக இருக்கட்டும், இத்திகாஃபாக இருக்கட்டும், எல்லாமே ப்ராசஸ்னு, நீங்கள் சைக்கோ தெரப்பியுமே அதே தான். ப்ராசஸ்ன்னு எடுத்திங்கன்னா நிதானமாக ஒரு இடத்துல உட்காரணும். வேறு எதுவும் நம்மள்கிட்ட கேட்க மாட்டாங்க. நிதானமாக ஒரு இடத்துல உட்காருங்க, கண்ணை மூடிட்டு உட்காருங்க. ஏன்னா எனக்கு அது கண்ணை மூடினா தான் எனக்கு இருட்டாக இருக்கும். அதுக்காக ஸோ நபிமார்கள்லாம் பார்த்திங்கன்னா குகைக்குள்ளேயே உட்காந்துருப்பாங்க, அவங்க இருட்டில் தான் இருப்பாங்க. இன்னும் நீங்கள் சூரா கஹஃபில் கூட எடுத்து பாருங்கள், அந்த குகை தோழர்கள் அவங்க குகையில் தான் போய் தஞ்சம் புகுருவாங்க. ஸோ ஏன் அந்த இருட்டில் அப்படி என்ன இருக்குது? நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கு நிதானமான
இருளான ஸ்பேஸ் எல்லா மனிதர்களுக்குமே பிடிக்கும். அது அவங்களுக்குள்ள ஒரு பயம், அதாவது சின்ன வயசில் ஏதாவது பயந்துருப்பீங்க, உங்களை பயமுறுத்துனாங்க அப்படின்னா மட்டும்தான் ஒரு விதிவிலக்காக உங்களுக்கு இருள் இதெல்லாம் கொஞ்சம் பயமாக இருக்கும். மற்றபடி நீங்கள் நார்மலாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் இருக்கீங்கன்னா இருள் வந்து உங்களுக்கு நிதானத்தை தரும், நிம்மதியை தரும். ஸோ அப்படிங்கிறப்ப இந்த ஈத்திகாஃப் பற்றி மோஸ்ட்லி இன்றைக்கி தெரியாமல் இருக்கிறதன் விளைவு தான் இன்றைக்கி அதிகமான இஸ்லாமிய பெண்களே சைக்காலஜி இன்னும் சைக்காட்ரிக்ஸ் பேஷண்ட்ஸாக ஆகிட்டோம். ஸோ இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஈத்திகாஃப் பற்றின அவேர்னஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. இப்போ இந்த ஈத்திகாஃபில் நம்ம பண்ண வேண்டியது நிதானமாக ஒரு பிளேஸில் உட்கார்ந்துட்டு இறைவனுடைய நினைப்போட இறைவனை நம்பி ஒரே வார்த்தையை ரிப்பீட்டடாக சொல்லணும். நீங்கள் எது எடுத்தாலுமே, நீங்கள் எல்லா தெரப்பீஸ்லேயும் சரி, எல்லா இருள் பயிற்சி எந்த இதையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. பிகாஸ் எனக்கு இது 3மே தெரியும், அதனால நான் 3த்தையுமே கம்பேர் பண்ணி நான் சொல்கிறேன். இது ஈத்திகாஃபும் சரி, இருள் பயிற்சியும் சரி, சைக்கோ தெரப்பியும் சரி, இது 3மே நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரே விஷயந்தான். அது அவங்கவுங்களுடைய என்ன சொல்கிறது, மதங்கள்லாம் பிரிச்சுக்கிட்டோம். இது பத்தாததுக்கு சைக்கோ தெரப்பி வந்து சயின்ஸுன்னு பிரித்து வச்சுருக்கோம். இது வந்து என்ன சொல்கிறது, வெள்ளைக்காரங்க நமக்கு கொடுத்த மாதிரி, சைக்காலஜிஸ்ட்லாம் கொடுத்த மாதிரி நம்ம வச்சுருக்கோம். அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் ஆல் எல்லாமே ஒரே விஷயத்தை தான் அவங்களுடைய முறைப்படி பண்ணுறாங்க. ஆனால் கான்செப்ட் ஒன்று தான். அப்படிங்கிறப்போ இந்த ஈத்திகாஃப் நமக்கு எவ்வளோ முக்கியங்கிறது தெரியுதா? அதே மாதிரி நேரம் பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்டாக தஹஜ்ஜுத் டைமில் ஈத்திகாஃப் இருக்க சொல்லுவாங்க. தஹஜ்ஜுத் அந்த நேரம், அது கரெக்டான நேரம், இருள் படர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நேரம். அந்த டைம் ஒரு 3லேருந்து ஒரு 4-4:30 வரைக்கும். ஸோ இந்த நேரங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுத் தொழுதுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு டைரக்ட் எக்ஸாம்பிளே. இன்றைக்கி நம்மளும் வந்து தஹஜ்ஜுத் தொழுகிறோம் தான், இல்லைன்னு நான் மறுக்கலை. ஆனால் எத்தனை பேர் தொழுகையில் சரியாக நம்ம நின்று தொழுகிறோம்? சரி, இன்னொன்று மிக முக்கியமான ஒரு விஷயம், தொழுதுட்டு அதுக்கப்புறம் தான் ஈத்திகாஃப் இருக்கணும். இந்த தொழுகை அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒன்று. NLP இன்றைக்கி ட்ரெண்டிங் வேர்ட் அப்படின்னா இதுதான், நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ராக்டிஷன். சயின்டிஃபிக்காக ப்ரூவன் டெக்னிக்கல் விஷயம் அப்படின்னா இதுதான். ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு மதம் சார்ந்தும் உங்களுக்கான தொழுகைகள் இருக்கும். விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் உடல் வந்து அசைவுகள் இருக்கணும். உங்கள் உடலை சரியான முறையில் அசைச்சிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு இடத்துல அமர்ந்து தியானம் பண்ணும்போது பக்காவாக ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் யோகாசனமாக இருக்கலாம். எல்லோரும் யோகாசனத்தை அப்பார்ட் ஃப்ரம் ஸ்பிரிச்சுவல், அது ஒரு மெடிக்கேஷன், அது ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு ப்ரொபகேண்டா பண்ணுறாங்க. ஆனால் நம்மளுடைய தொழுகை மட்டும் அது ஏதோ இஸ்லாமியர்களுக்கானது மட்டும்தான்ற மாதிரி போர்ட்ரே பண்ணுறாங்க. அது எப்படி? யோகா எப்படி எல்லாருக்குமே உரியதான ஒரு விஷயமோ அதே மாதிரி தான் தொழுகையுமே. நீங்கள் கரெக்டாக சரியான முறையில் நிமிர்ந்து குனிஞ்சு இன்னும் சஜ்தா பண்ணி உங்கள் தொழுகையை நீங்கள் பண்ணும்போது இதை விட ஒரு NLP டெக்னிக் வேறு இல்லவே இல்லை. நான் இவ்வளோத்தையும் கம்பேர் பண்ணி உங்களுக்கு சொல்கிறதுக்கான ரீசன் என்னென்னா, உங்களுக்கு அது புரியணும். சைக்காலஜி, ஸ்பிரிச்சுவாலிட்டி எல்லாமே ஒரே விஷயந்தான். அப்போது இந்த விஷயம் தொழுதுட்டு நீங்கள் ஒரு இடத்துல, அதுவும் இருளான இடத்துல, அதனால தான் டைமிங் பாருங்கள், தஹஜ்ஜுத்தில் உங்களுக்கு வந்து பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இறைவன் வந்து மிக சமீபத்தில் இருக்கான், நீங்கள் என்ன கேட்டாலும் உங்களுக்கு இறைவன் பதில் சொல்லுவான் அப்படின்லாம் சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னா, அந்த நேரமும் இதுவும். சரி, அந்த நேரத்தில் நம்ம உட்காந்து இறைவனுடைய பெயரை தொடர்ந்து ரிப்பீட் பண்ணுறதுனால நமக்கு என்ன கிடைக்கும்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய DNAs வந்து ஆக்டிவ் ஆகும்.
ஸோ நம்மளுடைய ஆன்சஸ்டர்ஸ், அதாவது அதே விஷயம் அல்லாஹ் திரும்பவும் சொல்கிறான், உங்கள் முன்னோர்கள் என்ன செஞ்சாங்கங்கிறது உங்களுக்கு தெரியாதா? நம்ம முன்னோர்கள் நல்லதும் செஞ்சுருப்பாங்க, கெட்டதும் செஞ்சுருப்பாங்க, நான் மறுக்கலை. பட் அதே சமயம் என்னோடய டிஎன்ஏ நான் கற்றுக்கிட்ட விஷயத்த எனக்கு என்னுடைய தாத்தா என்னுடைய பாட்டி என்ன விஷயத்தில் எலிஜிபிளாக இருந்தாங்களோ அது எனக்கும் இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆக்டரோட பையன் ஆக்டர் ஆகுறான், ஏன் ஒரு சிங்கரோடைய பையன் சிங்கர் ஆகுறான், எப்படி? ஸோ இயல்பாகவே டிஎன்ஏஸ் நம்மளுடைய ஸ்கில்ஸை கடத்தும். அதே மாதிரி நம்மளுடைய என்ன சொல்கிறது, ஹெல்த்தும் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் அப்பா அம்மாவுக்கு இந்த ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு தான் ஹாஸ்பிட்டல்லே இது பண்ணுறாங்க. ஸோ ஏன் இதெல்லாம்? அப்போது எல்லாமே அங்கேருந்து இங்கே வருது. ஸோ நம்ம டிஎன்ஏஸ் கரெக்டாக எல்லார்கிட்டேயுமே இருக்குது. பட் அதை சரியான முறையில் வெளிக்கொண்டு வரணும், நல்லதை வெளிக்கொண்டு வரணும், தீயதை ஸ்டாப் பண்ணணும். ரெண்டுமே இருக்குது. நமக்கு நல்ல விஷயங்களும் இருக்குது, கெட்ட குணங்களும் இருக்கும். அப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஓவர் கெட்ட குணங்கள் அப்புறம் நமக்கு தேவையான நல்ல குணங்கள், இது எல்லாத்தையுமே இந்த பயிற்சிகள் மூலமாக நாம் எடுத்துக்கிறலாம். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் இந்த இருளில் போயிட்டு நீங்கள் செய்யக்கூடிய இந்த பயிற்சி அப்படிங்கிறது வேர்ட்ஸ் ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன இருள் பயிற்சி சொல்கிறீங்க, என்எல்பி சொல்கிறீங்க, ஈத்திகாஃப் சொல்கிறீங்க, இது 3 ஒரே விஷயந்தான். கொஞ்சம் நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்போ நீங்கள் இருளில் போயிட்டு நிதானமாக உங்கள் இறைவனை திரும்ப 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 நீங்கள் நினைக்கும்போது உங்களுடைய அந்த உடல் உயிர் ரொம்ப அழகாக விருட்சம் அடையும். அப்போ நம்ம மனசில் இருக்கக்கூடிய நம்ம டிஎன்ஏ, நம்ம ஆழ்ந்த உயிருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏக்கள் வெளிப்படையும், அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நமக்கு மேலோங்கி வரும், கெட்ட விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம மட்டுப்படுத்த இது உதவி செய்யும். ஸோ மிக முக்கியமாக ஈத்திகாஃப் அப்படிங்கிறது எல்லா பெண்களுமே கட்டாயம் எடுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கான முறையும் பெண்கள் மட்டும் கிடையாது, எல்லாருமே, ஆண் பெண் எல்லாருமே. பட் நம்ம சேனலில் மோஸ்ட்லி பெண்கள் தான் இருக்கீங்க இல்லையா? ஸோ நான் அவங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு பெண்ணும் அந்த இருள் டைமில் தன்னை முழுவதுமாக இறைவன் முன்னாடி ஒப்படைச்சு தன்னுடைய டிஎன்ஏக்களை புதுப்பித்து கொள்வது தான் இந்த பயிற்சி. ஸோ இது எல்லா மதமும் சொல்லியிருக்கு. இது எதுவுமே உங்களுடைய இறைவனுக்கு போய் சேராது. நீங்கள் தொழுகிறதாக இருக்கட்டும், நீங்கள் எதையாவது படைக்கிறதாக இருக்கட்டும், எதுவோ அது நீங்கள் குரான்லேயும் பார்க்க முடியும். அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் செய்கிறது எதுவுமே எனக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அது எல்லாமே உங்களுக்கு தான் பிரயோஜனம் அப்படின்னு சொல்லுவான். அப்போ அந்த அளவுக்கு நம்மளுடைய இந்த ஈத்திகாஃப் அப்படிங்கிறதும் நம்ம ஒரு இடத்துல தொழுது முடிச்சுட்டு இறைவன் முன்னாடி உட்கார்ந்து நான் செய்கிற இந்த விஷயம் அப்படிங்கிறது எனக்கு தான் பயனுள்ளதாக இருக்கும். இந்த பயிற்சி நீங்கள் 10 நிமிஷமும் பண்ணலாம், 10 மணி நேரமும் பண்ணலாம், 10 நாளும் பண்ணலாம். அது உங்களுடைய நேரம் காலம் பொறுத்து. ஆனால் எந்த அளவுக்கு நீங்கள் இதை பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ கொஞ்ச நாளில் உங்களுக்கு அதற்கான பலன் கிடைக்கும். ஸோ இது ஆக்டிவாகவே நான் எனக்குமே பண்ணி இருக்கேன். ஏன்னா நான் காலேஜ் படிக்கிற டைம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எதுவுமே தெரியலை அப்படிங்கிறத நான் ஸ்ட்ராங்காக நம்பினேன். ஆனால் ஒரு கட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு பிறகு அதிகமாக தஹஜ்ஜுத் தொழுக வேண்டிய நிலை ஏற்பட்டுச்சு. ஸோ தஹஜ்ஜுத் தொழுதுட்டு அழுதுட்டு ரொம்ப நேரம் அப்படியே உட்கார்ந்தே இருப்பேன். பட் அதுக்கு பிறகு என் லைஃப்பில் நிறைய மாற்றங்கள், என்னுடைய வார்த்தை உச்சரிப்புகளில் இருந்து எல்லாமே நிறைய மாற்றம், நிறைய சந்தோஷமான நிகழ்வுகள், நிறைய என்னோடய பொறுப்புகள் எல்லாமே எனக்கு கிடச்சிது. ஸோ இதுவும் என்னோடய ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸும் கூட இது. ஸோ நீங்கள் இந்த வீடியோ நான் இப்போது பதிவிடுறதுக்கான காரணம், இது பற்றி அவேர்னஸ் மற்றவங்களுக்கு சேரணும். என்னோடய ஃப்ரெண்ட் ரொம்ப என்னை புஷ் பண்ணி இதை பண்ண வச்சாங்க.
தேங்க்யூ. என் ஃப்ரெண்டோட பேர் நான் இங்கே மென்ஷன் பண்ணலை அப்படின்னாலும் என் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும் நான் யாரை சொல்கிறேன் அப்படின்னு. பட் இறைவனுடைய அருளால் இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அதிகமளவு உங்களுக்கான ஒரு தனிப்பட்ட ஸ்பேஸ் எடுத்து இறைவன் முன்னாடி நின்று உங்களை பற்றி நீங்கள் யோசிக்க ஆரம்பிங்க. உங்கள் டிஎன்ஏயில் இருக்கக்கூடிய நல்லவற்றையெல்லாம் அதாவது க்ரோ பண்ணுங்க. நல்லவற்றையெல்லாம் வளர்த்து எடுங்க, கெட்டவற்றையெல்லாம் களை எடுங்க. ஸோ இதை நம்ம தொடர்ந்து செய்யும்போது வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும், நிதானமாக இருப்போம். நம்மளை சுற்றி நிறைய ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்தாலும் நம்மளுடைய ஆளுமை சிறப்பாக இருக்கும். இது புரிந்துக்கோங்க. விஷயங்கள் வார்த்தைகள் வேறுபடலாம், ஆனால் கான்செப்ட் ஒன்று தான். ஸோ இதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கான ஆற்றல் நிறைய கிடைக்கும். சரியா? ஸோ இன்னொன்று, இறந்து போனவர்களை இறந்து போய்விட்டார்கள்னு சொல்லாதீங்க. அவங்களுடைய நிலை நான் அறிவேன் அப்படின்னு இறைவன் திருமறை குர்ஆனில் சொல்கிறான். டவுட்டாக இருந்தால் கொஞ்சம் குர்ஆனை தெளிவாக படித்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ என்னுடைய அத்தா தான், என்னுடைய பாட்டி தான் மௌத்தா போயிட்டாங்க, அதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு இல்லாமல் அவங்க செய்த ஏதோ ஒரு விஷயங்கள், அவங்க செய்துக்கிட்டு இருந்ததை நீங்களும் செய்ய வேண்டிய காலம் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சு உங்களுடைய செயல்களை நீங்கள் சரி செய்யுங்க. ஏன்னா இன்றைக்கி எத்தனையோ விஷயங்கள் முன்னாடி இருந்த மாதிரி இப்போ இல்லை அப்படின்னு நம்ம அசால்ட்டாக சொல்லிடுறோம். ஆனால் முன்னாடி இருந்தவங்க செஞ்ச வேலையை நம்ம செய்கிறோமா? இல்லைல்ல. நம்ம இப்போ என்னோட பாட்டி நல்ல ஃபுட்டு செய்வாங்க. பட் நான் அதை செய்கிறேனா? இல்லைல்ல. அப்போது நான் என்னோடய டிஎன்ஏக்குள்ளே நான் உள்ளே போகும்போது என்னுடைய ஆற்றல்கள் எங்கள் பாட்டி செஞ்ச மாதிரி ஃபுட்டு என்னால் செய்ய முடியும்ல. ஏன்னா அவங்க ஆல்ரெடி அது பழக்கப்பட்டு இருக்காங்க. அந்த டிஎன்ஏ தான் எனக்கும் இருக்குது. இது ஃபுட்டுக்கு மட்டும் இல்லை, எல்லாவற்றுக்குமே பொருந்தும். ஸோ எல்லாமே பொருந்தும். சரியா? இன்ஃபேக்ட் நான் இந்த குர்ஆனுடைய விஷயங்கள் இந்த அளவுக்கு போகிறதுக்கும் கூட என்னுடைய பாட்டி நல்லாவே படிப்பாங்க. ஆனால் என்னோடய பாட்டிக்கு சின்ன வயசில் ஒரு சின்ன ட்ரௌமா இருந்துச்சு. அவங்க சொன்னாங்க, எனக்கு ஞாபகம் இருக்குது. சும்மா லெஃப்ட் ஹேண்டில் எழுதக்கூடிய ஆள் அவங்க. ஆனால் லெஃப்ட் ஹேண்டில் எழுதுறேன்னு சொல்லிட்டு கையிலையே நல்லா அடிச்சிருக்காங்க. பட் அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, என்னை அடித்தாங்க, அப்போ எனக்கு ரொம்ப பயமாகிடுச்சு. எனக்கு அப்போது 1 பாத்ரூம் கூட வந்துருச்சு, சின்ன வயசு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த பதட்டத்தோடு என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் அதுக்கு பிறகு அந்த அம்மானால் ஒரு நல்ல ஆளுமையாக இருக்கவே முடியல. ஏன்னா அந்த சின்ன வயசில் ஏற்படுத்தின அந்த பயம் அது எனக்கு ஆனால் நல்லா புரிஞ்சுது. நிறைய விஷயங்கள் என்னால் யோசிக்க முடியும், நம்மளும் சில விஷயங்கள் இப்படி தான் இருக்கோம் அப்படின்னு. ஆனால் அதை என்னால் மாற்றிக்கவும் முடியும். நம்ம நம்மளோட டிஎன்ஏயில் இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத பயம், இன்னும் ஒரு கள்ளத்தனம், இந்த மாதிரி நெகட்டிவான விஷயம் எல்லாத்தையுமே களை எடுக்கவும் பாசிட்டிவ். எங்கள் பாட்டி நல்ல ஆரோக்கியமாக இருந்தாங்க, திடகாத்திரமாக இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி பாசிட்டிவான விஷயத்தையும் நம்ம க்ரோ பண்ணணும். ஸோ அப்போ அதாவது என்னுடைய பாட்டி, என்னுடைய தாத்தா அப்படிங்கிற அந்த எண்ணம், அவங்க அப்படி இருந்தாங்கன்னா என்னாலையும் அப்படி இருக்க முடியும், அவங்களுடைய வேலையை என்னாலையும் செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு நினைவு வர்றதுக்கும் இந்த ஈத்திகாஃப் எல்லாம் நமக்கு பயன்படுத்தணும். நான் சொல்கிறது நிதானமாக உங்களுக்கு புரியும்படியாக நான் பேசியிருக்கேன். இது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இல்லை நீங்கள் சொல்கிறது இன்னும் எனக்கு நெருடலாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் குர்ஆனை நோக்கி உங்கள் பார்வையை செலுத்துங்க, உங்களுக்கு நிறைய படிப்பினைகள் இருக்கும். ஏன்னா நான் இப்போது இதே விஷயம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு சொல்லியிருந்தாங்கன்னா நானும் நம்ப மாட்டேன்தான். பட் ஒன்ஸ் குர்ஆனுக்குள்ளே போன பிறகு குர்ஆனோட இந்த மாற்றம் எனக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்தது. அண்டு அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஒரு வீடியோ
எல்லாருக்குமே போய் சேரணும்னு நான் நம்புகிறேன். எல்லாருக்குமே புரியும் அப்படின்னும் நான் நம்புகிறேன். அண்ட் அல்ஹம்துலில்லா, ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன். இந்த வீடியோவை பதிவு பண்ண எனக்கு உதவின எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகள். அல்ஹம்துலில்லா.